ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டு கடை பால் கடம்பு நல்லா சுலபமாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. பால் கடம்பு செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டான அகர் அகர் என்கிற சைனா கிராஸ் 10 கிராம் போல் எடுத்துருக்கேங்க. நான் எடுத்துருக்கிறது ஸ்ட்ரிப் ஃபார்மில் இருக்கிற அகர் அகர் தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க. இந்த அகர் அகரை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுக்குங்க. கூடவே முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. அதாவது 100 ml கிளாஸ் இருக்கும் இல்லையா, சின்ன டம்ளரால் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. கவர் பண்ணி விட்டுக்குங்க. இந்த அகர் அகர் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு 10லிருந்து 20 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத, அதாவது திக்கான பாலாக சாஸ்பேனில் எடுத்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு பாலை காய்ச்சி விட்டுக்கலாம். பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க. அதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடரை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பால் பவுடர் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. சர்க்கரை நல்லா பாலில் கலந்து கரைந்து வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்து குக் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்து குக் பண்ணி விட்டுக்குங்க. 2-3 நிமிஷம் அது ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டுங்க. இன்னொரு பக்கம் இந்த மவுடில் இந்த கலவையை நம்ம சேர்க்க போகிறோமோ அந்த மவுடில் கொஞ்சமாக நெய்யை விட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி அடுத்து 10-20 நிமிஷமாக ஊறின சைனா கிராஸை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா சாஃப்டாகி ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே இன்னொரு சாஸ்பேனில் தண்ணியோடு மாற்றி விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இந்த தண்ணியிலே அகர் அகர் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி விட்டுக்குங்க. அகர் அகர் நல்லா கரைந்து குக்காகி ரெடியாகி வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. இன்னொரு பக்கம் பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சு லைட்டாக திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துருக்கிற அகர் அகர் மிக்சரை ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா வடிகட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயும் போல் ஓரங்களில் சேர்ற ஏடைகளை உள்ளே தள்ளி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் மறுபடியும் லைட்டாக திக்காகி வந்துடுச்சிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. பால் இன்னும் நல்லா சுண்ட வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா சுண்ட விட்டுக்குங்க. அது உங்கள் விருப்பம்தான். அடுத்து ரெடியான இந்த அகர் அகர் மிக்சரை நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற மவுல்டில் சேர்த்து விட்டுக்குங்க. மேலே சேர்ந்துருக்கிற இந்த பபுள்ஸை கரண்டியாலேயே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. அல்லது கரண்டியாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உடைச்சி விட்டுக்குங்க. 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. இது அப்படியே நல்லா செட்டில் ஆகிறதுக்கு 2லிருந்து 4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அல்லது ரெஃப்ரிஜிரேட்டரில் 2 ஹவர்ஸ் போல் ரெஸ்ட்டில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரத்திற்கு அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்து விட்டுக்கலாங்க. நல்லா செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள். ஓரங்களை அப்படியே கத்தியால் நீக்கி விட்டுக்கலாம். ஒரு பிளேட்டால் கவர் பண்ணி விட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுக்குங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரோட்டு கடை பால் கடம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த அகர் அகரை அடிக்கடி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்குங்க. உடலை கூலாக வச்சுக்க உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஹை பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.